பழைய ஜாமான்கள்லாம் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். அதுலலாம் வந்து அந்த அழுக்க மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். காயினில் இருக்கிற அந்த பிளாக் ஸ்பாட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு இந்த நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண செங்கல்லையும் எலுமிச்சம்பழ சாறையும் மிக்ஸ் பண்ண அதை எடுத்து அதில் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரப் பண்ணுறாங்க. ரப் பண்ணும்போது அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபுல்லாக அதில் டிப் பண்ணி எடுக்கிறாங்க. செங்கல் தூள் பத்தலை அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தூளாகி அதில் போடுறாங்க. எலுமிச்சை பலசாரம் பத்தலைன்ட்டு இன்னும் நல்லா புளிஞ்சு விடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து உள்ளே இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, அந்த எலுமிச்சை பழ கொட்டையை மட்டும் எடுத்துடணும் வெளியே. எடுக்க கூட தேவையில்லையா? அப்படியே வச்சுக்கலாமா? இதை கொஞ்சம் அப்படியே காய வைக்கணுமா? ஒரு 5 மினிட்ஸ்க்கு. 2 மினிட்ஸ் போதுமா? ஓகே, 2 மினிட்ஸ் காய வச்சாலே போதுமா? பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வடை சுடுற மாதிரி நல்லா வடை சுட்டு வச்சுருக்கோம். பெருசாக இருக்குல்ல யூடியூப்பில் பார்க்க. ஆமாம், அதெல்லாம் அது ஜூம் பண்ணி எடுக்குங்களா? கொஞ்சம் பேக் பண்ணுங்க, அப்போனா நல்லா இருக்கும். நீ தருவே பரவாயில்லையா? ஃபைனல் ரிசல்ட்டு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா 90% அந்த பிளாக்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த காயின்லேயே ஒரு ரிமூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் இன்னும் அழகாகவே ரிமூவ் ஆகும். ஏன்னா இந்த அழுக்கெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அதிகமாகச்சு. பட் நமக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை வந்து அது டெய்லியாக வாஷ் பண்ணுறதுனால அந்த அழுக்கோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இது ஈஸியாக ஒர்க் ஆகும்.